குத்திலல் குத்திலல் அஸ்ஹாபல் உஹ்தூத். அகல்காரர்கள் அழிக்கப்பட்டார்கள். நெருப்புக்குண்டா இது ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்றான் அல்லாஹ். அவ்வாறே இந்த மக்காவாசிகளும் அழிக்கப்பட்டு விடுவார் பண்ணிடுவோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை. அதான் அது ஒரு பெரிய இப்னு கசீர்ல இருக்குன்னு சொல்றாங்க. படிக்கல நம்ம. அந்த அகழ்காரர்கள் எப்ப நடந்ததுங்க அது? இந்த இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி நடந்ததுன்றாங்க. சரிங்க. ஒரு சில கூற்று மூசாவுக்கு பின்னாடி. ஆக இது பனி இஸ்ரவேல் காலத்துல நடந்துச்சு. சரிங்களா? இது என்னன்னு சொன்னானே, அந்த ஒரு காலத்துல ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு அரசர் வாழ்ந்திருக்கான். அவனை விட ரொம்ப மோசமானவன். அவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த காலத்து நபி மற்றும் நல்லடியார்கள் எல்லாத்தையும் அழைச்சு என்ன சொல்லிக்கிறான், நீங்க வந்து என்னை ஈமான் கொள்ளணும் நீங்க. நான் என்னதான் நீங்க கடவுளா ஏத்துக்கணும். நீங்க என்ன தவிர வேற யாராவது நீங்க கடவுளா ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, நீங்க உங்க எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு பெரிய அகழ் தோண்டி, அந்த அகழ்ல ஒரு மிகப்பெரிய நெருப்பை மூட்டி, அதுல தூக்கி நான் உயிரோடு தூக்கி போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அதே போல போடவும் செஞ்சான். பல பேர் அல்லாஹ் அக்பர். அப்பதான் வந்து புகாரில கூட ஒரு ஹதீஸ் வரும். ஒரு ஒரு பெண்மணி வந்து அந்த அகழ்ல அவன் சொல்றானா, யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவங்களோ அவங்கள தூக்கி உள்ள தள்ளு, என்ன ரப்புன்னு சொல்றவங்கள தடுத்து வச்சுங்க அப்படின்றானா அந்த கிணத்தாண்ட. அப்போ ஒரு பெண்மணி கையில ஒரு பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு, தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு அழுதுட்டு நிக்குதான். அந்த தாய்க்கு இந்த குழந்தைய இப்படி விட்டுட்டும் போக முடியல. குழந்தைய தூக்கி நெருப்புல போட்டு நாமளும் நெருப்புல விழல. அப்படியே அழுகுறாங்களாம். அப்பதான் அந்த குழந்தை பேசிச்சான். வரலாறுல பேசின 4 குழந்தைன்னு அதுவும் ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு பதிவு பண்றாங்க. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்களோ, மசீஹ் இப்னு யூசா, அதே போல வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இது என்ன சொல்றது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அந்த அசீஸுடைய மனைவிக்கும் வந்து அந்த இதுக்குள்ள நடந்த அந்த சம்பவத்தை வந்து அங்க பார்த்த ஒரு சாட்சி ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை பேசிடுச்சு. அதே போல வந்து பனி இஸ்ரவேல் காலத்துல ஒரு மனிதர் இருந்தாரு. அவர் ரொம்ப சீதேவியானவரு. அவங்க அம்மா பேச்ச கேட்காம, அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. இவர் வந்து இல்லம்மா நான் அந்த வேலை எல்லாம் செய்யலம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூடாரத்துக்கு, காட்டுல இருக்கக்கூடிய கூடாரத்துக்கு போய் இபாதத் செய்ய போயிட்டார். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. நீ செய்த இபாதத்தை விட உன்னுடைய தாய் தந்தைகளுக்கு கட்டுப்படுறதுதான் முக்கியம். நஃபிலான இபாதத்தை விட சொல்லிட்டு என்ன ஆச்சுனாக்கா, அந்த ஊர்ல வந்து ஒரு பெண்மணி வந்து திடீர்னுட்டு மாசமாயிட்டா. அந்த பெண்மணி என்ன சொல்லிட்டானாக்கா, நான் மாசமானதுக்கு காரணம் அந்த ஆபித் தான் அப்படின்ட்டா. அப்ப எல்லாமே என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த அவருடைய கூடாரத்தெல்லாம் அடிச்சு போட்டு உடைச்சு, அவரையும் அடிச்சு இதுவாக்கணும்னே அப்புறம் கடைசியில அவர் சொன்னாரு, இல்லங்க நான் பண்ணவே இல்ல. இதுக்கு என்னப்பா சாட்சி அப்படின்றாங்க. அப்போ வந்து அவ பெற்றெடுக்கிற அந்த பச்சை குழந்தை கையில வச்சிருக்கிறா அவ. அந்த குழந்தை பேசுது, என் வாப்பா இவரு இல்ல. ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான் எங்க வாப்பா அப்படின்னு சொல்லுது. அந்த மாரி. அப்போ அந்த குழந்தையுடைய வரிசையில இந்த குழந்தையும் வந்து உம்மா கிட்ட சொல்லுதான். இஸ்பிரிம்மா நீங்க பொறுமையா இருங்கம்மா. அல்லாஹ் உனக்கும் எனக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் குடுப்பாம்மா. நெருப்புல விழுமா நீனு, என்னையும் கூட்டிட்டு போமா அப்படின்ட்டான். சுப்ஹானல்லாஹ். அந்த மாரி சோ அல்லாஹ் தஆலா அந்த அநியாயம் பண்ண அந்த அகழ்வாசிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டான்? அழிச்சிட்டான். தடம் தெரியாம அழிச்சிட்டான். எப்படி இவங்க வந்து அந்த காலத்து நபிமார், இன்னைக்கு நம்மலாம் வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் கஷ்டம் நினைக்கிறோம்னு, அந்த காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு நடுவுல அந்த பனி இஸ்ரவேல் காலத்துல வந்த பனி இஸ்ரவேல் தான் அதிகமா நபிமார்கள் வந்திருக்காங்க உலகத்திலேயே. உலகத்திலேயே பெரிய கூட்டம் இஸ்ரவேலர்கள் கூட்டம் தானே. அதனால தான் அவங்களுக்கு வந்து இது ஜலஸ். எப்படி எங்களுதுல இருந்து ஒரு கடைசி நபி வராம அரபி வாசியில இருந்து வந்துட்டாங்களே முகமது அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த காலத்து நபிமார்களை துண்டு துண்டா வெட்டி போடுவாங்களாம். அப்படியே ரம்பத்தை 2 அறுத்து போட்டுருவாங்களாம். எரியிற நெருப்புல தூக்கி போடுவாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னங்க நீங்க வந்து இந்த வெயிலுக்கே கஷ்டன்றீங்களே, மக்கால கொடுக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டன்றீங்களே, பனி இஸ்ரவேல் காலத்துல எல்லாம் மக்கள்
பயங்கரமான துன்பங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்ப அதுல ஒண்ணுதான் இந்த அகழ்வாசிகள். அந்த காலத்து மக்கள் எல்லாம் இந்த அகழ்வாசிகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அரசனும் அந்த அரசரை சார்ந்தவர்களை வந்து உயிரோட எரியிற பெரிய பள்ளத்துல அப்படியே தூக்கி போடுவாங்க. அல்லாஹ் அக்பர். ஆனா அல்லாஹ் தஆலா அந்த அநியாயக்காரர்களையும் அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து ஒரு ஆறுதல் கூட, அவ்வளவு பெரிய கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு தாயிஃப்ல கல்லால எறியறதோ, ஆமா வந்து உங்களை வந்து திட்டுறதோ, அப்படி இது இது மாதிரி கதை சொல்லும்போது அந்த கீழே பார்க்க சொல்றாங்கல்ல, உங்களை விட ஆமா சிறந்தமானவங்க, அவங்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, உத்வேகம் மாதிரி இருக்கும். ஆமா ஆமா இவ்வளவு பெரிய. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நம்மள வந்து பண்ண டிஸ்டர்ப் பண்றவங்கள வந்து அல்லாஹ் அவங்கள வந்து பனிஷ் பண்ணுவான். அப்படியும் அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையும் கூட. எச்சரிக்கை 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 மாதிரிதான் இது. அல்லாஹ் காப்பாத்தணும். அதான் அந்த அகங்காரம். அதே போல அந்த இதுல ஒரு ஹதீஸ் படிச்சிருப்பீங்க நீங்க, ரியாஸ் சாலிஹின்ல அந்த சின்ன பையன் ஒருத்தவர் படிச்சிருக்கீங்களா? என்னது? அதாவது வந்து இந்த சம்பவத்தோட கூட அந்த சம்பவத்தை லிங்க் பண்றாங்க. அஸ்ஹாபுல் உக்தூத் காலத்துல, இந்த அஸ்ஹாபுல் உக்தூத் காலத்துல இருந்த அரசர் என்ன பண்றான், அந்த காலத்துல ஒரு வளமை என்னன்னு சொன்னாக்கா, யார்கிட்டயாவது ஒரு தந்திர கலை, ஒரு சூனிய கலை தெரிஞ்சிச்சுன்னா, அவருக்கு வயசாயிடுச்சுனாக்கா அந்த கலையை வேற ஒரு வாலிப பசங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. அரசர் வந்து கத்துக் கொடுக்க வைப்பாங்க, ஆளை ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு வாலிபரை ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அப்ப இந்த வாலிபர் போயிட்டு அந்த சூனியக்காரர்கிட்ட வந்து அந்த சூனியத்தை கத்துக்கிட்டு வராரு. வர வழியில ஒரு ஆலிம சந்திக்கிறார். சந்திச்சு அவர் சொல்றாரு, இல்லப்பா இதெல்லாம் தப்பு, இது ஹராமு, இது ஷிர்க், இது நீ வந்து அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கத்தை கத்து கொடுக்கிறாரு. அப்ப உடனே இந்த வாலிபர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்னன்னா, இந்த ஆலிம் சொல்றதுக்கு உண்மையா இல்ல அந்த சூனியக்காரர் சொல்றது உண்மையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கல் எடுத்து, ஒரு அந்த காலத்துல ஒரு பெரிய மிருகம் வந்துச்சு. மேபி அது டைனோசரா கூட இருக்கலாம். ஹதீஸ்ல பெரிய மிருகம் தான் சொல்றாங்க. புலி சிங்கம்லாம் வரல, ஒரு பெரிய பயங்கரமான மிருகம். அந்த மிருகத்தை பார்த்து மக்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. இந்த குட்டி பையன் என்ன பண்றாரு, அந்த 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 ராஹிப்னா அந்த ஆலிம் உண்மையானவரா இருந்தா இந்த கல்லுல அடிச்சா அந்த மிருகம் செத்து போயிடணும். அல்லது அந்த இவரு நல்லவரா இருந்தாக்கா, யாரு அந்த சூனியக்காரன், அவருதான் உண்மையான நல்லவனா இருந்தாக்கா அந்த மிருகம் செத்துடும். ஃபர்ஸ்ட் சூனியக்காரருடைய கல்லு தடிக்கிறாரு, சாவல மிருகம். இரண்டாவது ராஹிப் எடுத்து அடிக்கிறாரு, மிருகம் செத்துடுது. அப்ப இவருக்கு தெரிஞ்சிச்சு, இவருக்கு வந்து இவரு தான் உண்மை, இவரு கொண்ட கொள்கை தான் சரின்ட்டுன்னு. இவரு வந்து அந்த சூனியக்காரர்கிட்டயே போறதில்லை. ஒரு நாள் வந்து அந்த சூனியக்காரர் என்ன பண்றாரு, அரசருக்கு சொல்றாரு, நான் ரொம்ப சக்கராத்துல ஆயிட்டேன், அந்த பையன் எங்க வரதே இல்லைன்ட்டு. ஐயோ, உங்ககிட்ட தானே டெய்லி நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த பையனை படிக்கிறதுக்கு. கூப்பிடுறாரு அந்த பையனை. நீ எங்கப்பா போறேன்னாக்கா, நான் இது மாதிரி வந்து நான் அங்க போல, நான் வந்து அது தவறான இது, அவரு வந்து உங்களை இறைவனாகவும் அவரை இறைவனாகவும் சொல்றாரு. ஆனா நீங்க எல்லாமே படைப்பு தான், உங்க எல்லாத்தையும் படைச்சவன் அல்லாஹ் ஒருத்தவன் தான் அப்படின்லாம் சொல்லும்போது அரசருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஐயோ, என்னடா இந்த பையன் என்னென்னமோ பேசுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் ஒரு வார்த்தை விடுறாரு பேச்சிலேயே, அந்த சூனியக்காரர் பண்றதுதான் ஜஸ்ட் ஒன்லி மேஜிக் தான், ஆனா ரப்புடைய இதுதான் உண்மையான பவர். எப்படிறானாக்கா, என்னுடைய மந்திரி சபையில ஒரு பிறவி குருடர் ஒருத்தர், அவரை கூப்பிட்டேன். அந்த கண்ணை வந்து இவரு என்ன பண்றாருனாக்கா, ஒரு துவா ஓதி தடை விடுறாரு இந்த குட்டி பையன். அவரு கண்ணு வந்துடுது. கண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, வந்து அரசர் வந்து இந்த குட்டி பையனுக்கு யாரு கத்து கொடுத்தாங்களோ அந்த ஆலிம் யாருன்னு வந்து அவரை பிடிச்சி சாவடிச்சிடுறேன். அடுத்து இந்த குட்டி பையனை சாவடிக்கிறதுக்கு என்ன பண்றாரு, ஒரு 10 பேரை கூட்டு போயிட்டு மலை மேல இருந்து கீழே தள்ளுங்கன்றாங்க. கூட்டு போனாக்கா அந்த 10 பேர் மூத்த போயிறாங்க, இவர் மலை மேல கீழே இறங்கிறாரு. மறுபடியும் கடலை கூட்டு போறாரு. ஆழ்கடலை தூக்கி போட்டு இவர் வந்துருந்தான்ட்டு போட்ல. போன போட் எல்லாம் முழுகிடுச்சு, இவரு நிம்மதியா வந்துடுறாரு கரைக்கு.
ம். அப்புறம் பார்த்தாரு. என்னடா இது? அவன் அந்த குட்டி பையனே சொல்றாரு. ம். நான் மூத்தவன தானே, ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டுங்கன்றேன். ஆமா. அப்போ லா இலாஹ ஊர் இல்லல்லா. லா இலாஹ இல்லல்லா சொல்லு. என்ன ஆ எல்லா ரைட். ஊர் மக்களையும் கூட்டிடுறாங்க. ம். எல்லாத்தையும் கூட்டிட்டு 1,00,000 பேர கூட்டிடுறாங்க. 1,00,000க்கு மேலன்றாங்க. ம். லா ம். இலாஹ இல்லல்லா சொல்லி என் தலை மேல ஒரு கல் அடிங்க. ம். அந்த அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நான் மவுத்தாகணும்னு இருந்தாக்கா, கண்டிப்பா நான் மவுத்தாயிடுவேன். அந்த ம். லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு பவரு. ம். அதே போல அடிக்கிறாரு. அந்த ம். குட்டி பையன் மவுத்தா போயிடுறான். இத ம். பார்த்து அங்க இருந்த 1,00,000 பேரும் இஸ்லாத்த ஏத்துக்கிறாங்க. மாஷா ஆ, ஆ. ம். எல்லாம் சஜிதால விழுந்துடுறாங்க. ம். இத பார்த்து அவனுக்கு பிடிக்கல அரசனுக்கு. ம். ஆஹா! ம். என்ன ரப்பா ஏத்துக்காம இந்த குட்டி பையனுடைய இறைவன ரப்பா ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு, ம். எல்லாத்தையும் தூக்கி அந்த நெருப்பு குண்டத்துல போடுறான். ம். ம். எனவே அதையும் ஒரு இதுவா தான் சொல்றாங்க. ம். 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 ஓ! இந்த அந்த அஸ்ஹாபுல் உக்ஹ்துத். அந்த அந்த ஆள் வேற, இந்த ஆள் வேற. 2 கதை அது. 2 அதுதானே இது? அந்த ஸ்டோரி தான் இதுங்களா? அந்த ஸ்டோரி தான். 2மே ஒரே ஸ்டோரி தான்றாங்க. ஓ! இல்ல. மாஷா ஸோ அகழ்காரர்கள் அழிக்கப்பட்டார்கள். ம். அதாவது ம். அந்த மக்கள அழிச்ச பிறகு அந்த அந்த அரசரும், அரசரை சார்ந்தவங்க அழிச்சாங்க. அததான் அல்லாஹ் இங்க சொல்றான். ம். அந்த ம். ம். அகழ்வாசிகள் அழிக்கப்பட்டாங்கன்னாக்கா, ம். அகழில் போட்டு சித்திரவதை செய்த அந்த அரசரும், அரசரை சார்ந்தவரும் அழிக்கப்பட்டார்கள்ன்றான். ம். புரியுதுங்களா? சரி புரியுது. ம். நல்லா நல்லா காப்பாத்தணும். இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ அகழ் நடந்துகிட்டு இருக்கு. கொடுமைகள் அதேதான். நடந்துகிட்டு இப்பவும் தான் பாருங்க இருக்கு. காசால நம்ம டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ம். 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 நல்லா ஆனா, காப்பாத்து. காசா மக்கள் அடிக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிறான். ம். ம். நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலனாக்க இன்னைக்கு நம்மள யாரும் எதுவும் பண்ண மாட்டான். ம். 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 இன்னைக்கு பிரச்சனையே லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ம். 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 என்னண்ணா சொல்றீங்க? ஆமா. ம். நல்லா பண்றீங்க. ம். அன்னாரி தாத்தில் உக்கூத். ம். விறகுகள் அது நன்கு கொழுந்து விட்டு எரிபொருள் இருந்தது. ம். எரிபொருளுடைய என்னது? உக்கூத். ம். இல்ல அதாவது அந்நாரி காத்தில் வகூத். ம். அவங்க வந்து பயங்கரமான நெருப்புகளை போட்டு எரிச்சாங்க. ம். ஈமான் கொண்டவங்கள போடுறதுக்காக வேண்டி நெருப்ப போட்டு என்ன பண்ணாங்களாம் அவங்க? ம். ம். எரிச்சாங்க. அவங்களுடைய ஸ்டோரிய சொல்லி காட்டு வரான் முதல். அவங்க ஓ! எவ்வளவுலாம் முஸ்லிம்கள சித்திரவதை செய்தாங்களோ அத சொல்லி காட்டுறான். சரி. இதுஹும் அலைஹா குஊத். அல்லாஹு பரீதுஹும் அலைஹா கூர். ம். அதன் மேல் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது சபிக்கப்பட்டு விட்டனர். ம். அவங்க உட்கார்ந்துட்டு பார்க்கறாங்க. ஆ, ஆ. முஸ்லிம்கள்லாம் உள்ள தள்ளும்போது மேல இருந்து பார்க்கறாங்க. எப்படிலாம் கீழ உழுவுறாங்க, எப்படி கத்துறாங்க, ம். எப்படி வந்து எரியிறாங்க, எப்படி கருகுறாங்கன்றத பார்க்கறானுங்களாம் உட்கார்ந்து. ம். 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 அல்லாஹ் அக்பர். ம். எவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்க பாருங்க. ம். இந்த இன்னைக்கு சாப்பாடு வாங்கும்போது அடிக்கிறாங்கல்ல. ம். சோறு இல்ல, வீடு இல்ல, வந்து மருந்து இல்ல, தண்ணி இல்ல. ம். அவன சுடுறான், அத சுடுறத ரசிக்கிறான். ம். ம். இத பார்த்துட்டு உட்கார்ந்துகிட்டு என்ஜாய் பண்றது. அந்த அவங்க போய் உழுவுறது. என்ன? அதேதான், அதேதான். நல்லா காப்பாத்தணும். இவங்க வந்து பெரிய பெரிய குற்றவாளிகள் இல்லையா? என்ன? ஆமா, பெரிய ஆமா. பெரிய குற்றவாளிகள். இவங்க வந்து இதுதான் வந்து இப்ப அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு இவங்க போய் விழுந்தவங்களுக்கு அல்லாஹ் மரணத்த குடுத்து சொர்க்கத்த குடுத்துருவான். என்ன? இவங்க வந்து மறு உலகில வந்து நெருப்புல இருந்துட்டு எனக்கு மௌத்த குடும்பாங்க. மௌத்துக்கு வராது இல்லையா? வரா. அது வந்து நீ சுபூரா எனக்கு வந்து அழிவை குடு. ஆமா. ஆமா. நீ வந்து இத பார்த்துக்கிட்டு இருந்தியல்ல, நீ செஞ்சியல்ல, இத என்ஜாய் பண்ணு இப்ப அப்படின்லாம் விட்டுரும். வஹும் அலா மா யஃபஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். மூமின் விசுவாசிகள் நெருப்பு கொண்டு விழுவது அவர்கள் சாட்சியாளர்கள். அவங்க எப்படி முஃமின்கள நெருப்பு போட்டாங்க. ம்ஹ்ம். அதுக்கு அவங்களே சாட்சியாகுறாங்க. அதே போல அல்லாஹ் அவங்கள என்ன பண்றான்? ஆ, நரகத்த நெருப்புல போட போறான். ஆ. ம். அவங்கலாம் சாட்சிகள். விழுந்தவங்கலாம் சாட்சி. ஆமா, ஆமா. அல்லாஹ் அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு சாட்சி சொல்ல வைப்பான். அ ஆமா. இது வந்து யாரு இவங்கலாம் செஞ்சாங்களா உங்களுக்கு அப்படின்னு. அ ஸோ ஏற்கனவே ஷுஹூத் ஷாஹிதீன் மஷ்ஹூத் அல்லாஹ் சொன்னான்ல. அந்த ஆமா. சாட்சி, பொய் சாட்சிலாம் அங்க வேலைக்கு ஆவாது.
ஆஹ் சாட்சியாளை கொடுத்து விலைக்கு வாங்கலாம். ஏதாவது பேசி அவங்கள வந்து தம் பக்கம் இழுக்கலாம். சாட்சியால வந்து மாற்ற முடியாது இல்லையா? இந்த உலகத்துல வேணா செய்யலாம். பொய் சாட்சி சொல்ல வைக்கலாம். சாட்சியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு சாட்சியை பத்தி நிறைய சொல்றேன். என்னன்னா நிறைய இமாம்கள் வந்து, அதாவது இமாம்கள் மீன் சஹாபாக்களே பொய் சாட்சி என்பது பெரும்பாவத்தை சேர்க்கிறாங்க. எப்படி ஜினா பெரும்பாவமோ அந்த மாதிரி பொய் சாட்சியும் பெரும்பாவம்ன்றாங்க. ஏன்னா ஒரு பொய் சாட்சி சொல்றதுனால ஒரு சமுதாயமே அழிக்கப்பட்டுடுன்னு என்ன சொல்றீங்க? ஒரு 100 பேரை தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னாங்க, இந்த 100 பேருக்கு என்ன பண்ணுவான்? தண்டிக்கப்படுவாங்களா பட மாட்டாங்களா? وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد. وما نقموا சொல்லி காட்டுறான் பாருங்க இங்க. அருமையா சொல்றாங்க பாருங்க. وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز. அழகா சொல்றாங்க பாருங்க. அவங்க வந்து தண்டிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டாங்க. அதனாலதான். சூப்பரா சொல்றான் பாருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஏழு எட்டுல தானே இருக்கும். இன்னும் கீழே இருக்கு. இந்த இடத்த சொல்லுவாங்க. இதுல இருக்கு. புரோஜில தானே இருக்கிறோம். ஆமா புரூஜ் தானே. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். நீங்க மேல மேல. போதும் போதும். இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ஈமான கொண்டாதற்காக அவரை பழிவாங்கவில்லை. இந்த குத்திலல் அஸ்ஹாபுல் ஹுதூர் அதாவது அவங்க எந்த ஒரு குற்றத்திற்காகவும் தண்டிக்கப்படல. மாற்றமாக அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டாங்க. கண்ணியமான எல்லாத்தையும் மிகைத்தவனான அல்லாஹ் மேல அவங்க நம்பிக்கை வச்சாங்க. அதனால அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க? தண்டிக்க. நக்கமுன்னா தண்டிக்கவில்லை. ஆமா நக்கம் அப்படின்னாக்கா தண்டனைங்க. ஒமா நக்கமுன்னா தண்டிக்க, தண்டனை செய்யவில்லை. இது எதிர்காலமா அது மாதியா மாதின இறந்த காலம். இல்ல நம்பிக்கை கொண்டதற்காக. அல்லாஹ் வந்து அவ்வளோ பெருமையா இருந்திருக்காங்க. அல்லாஹ்வை போய் எப்படி நீ புகழ்ற, என்ன புகழாமா அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் பெருமை தான். இதுதான் வந்து கிபருங்கிறது இல்லைங்களா? இந்த இதைத்தான் வந்து பெருமைப்படக்கூடாது இந்த இதைத்தான் சொல்றாங்க இல்லையா? சும்மா சாதாரண பெருமைகள்லாம் பெருமை கிடையாது இல்லைங்களா? சும்மா சின்ன சின்ன என்கிட்ட வீடு இருக்குன்றார் ஒருத்தவரை நான் நிறைய படிச்சுக்க, அதெல்லாம் ஒரு பெரிய பெருமை கிடையாது. பெருமை தான் இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு வராது. இந்த அல்லாஹ் நான் தான் அல்லாஹ் என்ன வந்து வணங்கு, அதுதான் மிகப்பெரிய பெருமை. அல்லாஹ் வந்து வந்து ஹம்து சொல்லாத, ஃபிரௌன் என்ன வந்து ஃபிரௌனை வந்து அசீஸ்ன்னு சொல்லு, ஹமீதுன்னு சொல்லுங்கிறது தானே அவனோட ஒரு ஃபிரௌனுடைய ஆட்டிடியூடும். அதுக்காக தானே தண்டிச்சான் அவங்கள. எல்லாம் காப்பாற்றணும். நமக்கு வந்து என்ன படிப்பினை, நமக்கு என்ன படிப்பினை? நம்ம வந்து கையில எதுவும் இல்லை. அல்லாஹ் தான் எல்லாமே. நமக்கு ஒரு சிறு பெருமை கூட வந்துடக்கூடாது. பெருமை வந்துட்டா இது வந்துடுது. என்ன வந்துடுதுங்க?
இந்த அரக்கத்தனம் வந்துருது இல்லையா? ஆமா, ஆமா. பெருமை ஆ, எங்க வந்துருமோ, அங்க வந்து அந்த ஆமா, அநியாயம் வந்துரும். ஆமா. நான் தான் பெரிய ஆளு. அந்த மனசு வந்து அந்த அல்லாஹ் சொல்ற மாரி துரு பிடிச்சிருது. அவன் வந்து மனசு கற்ப அறவை விட கடுமையாயிடுது. என்ன? அவன் வந்து அந்த சும்மா ரதத்துனாக அஸ்ஃபல சாஃபிலின். என்ன? ஆமா. அந்த வழியில அப்படியே கொண்டு போயிடுறான் அல்லாஹ். கொண்டு போய் அங்க வா பார்த்துக்கிறேன் அப்படின்றான் அவன். என்ன? ஸோ அ அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது. அல்லாஹ் ஒரு குடும்ப சாட்சியாளன். இதோ சொல்றான் அவன். ம். நீ வந்து உன்னுடைய சின்ன இடத்துக்கு ஆட்சி செய்றதுனால, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள நீ பழி வாங்குற. ம். வான ம். பூமியினுடைய ஒரிஜினல் ஆட்சி எந்து தான்டான்றான். ம். 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 அது சமாவாத்து வல் அர்த். ம். எல்லா அரசர்களும் வந்து பூமிக்கு தான் நான் அரசன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வானத்துக்கு அரசன் இதுவரைக்கும் யாரும் சொல்லல. யாரும் சொன்னதில்ல. ம். யாரும் சொன்னது கிடையாது. ஆஹா. ஸோ முல்க், லஹு முல்க் ஆட்சி அந்த முழுக்குங்கிறதே அவனுடைய தான் அப்படின்றான். அது வந்து ஆமாமா. ம். ஷஹீன் ஷஹீன். ம். ஸோ அல்லாஹ் வந்து ஷஹீதா இருக்கிறான் எல்லாத்துக்கும். வானத்துல இருந்து பார்த்துக்கிட்டு நம்ம இங்க நடக்கிறது அநியாயங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஒண்ணொண்ணு அல்லாஹ்வும் சாட்சி. இதோட பெரிய சாட்சி என்ன வேணுங்கிறீங்க? இத விட வேற எதுவுமே தேவையில்லையே! ஆமா. நம்ம பேசுறத அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். என்ன? படைச்சவனுக்கே வந்து எல்லாமே தெரியுதும்போது, மத்ததெல்லாம் என்ன இருக்கு? ஆமா. ம். ஆமா. தக்தீம் இத சொல்றாங்கல்ல, தாருல் மஜ்ரூரா இது அல்லாஹ் வந்து சாட்சியாளரா இருக்கிறான். இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஸும்ம லம் யதூபு வலஹும் அதாபு ஜஹன்னம் வலஹும் அதாபுல் ஹரீக். ம். ஆஹா. இன்னல்லதீன ம். நிச்சயமாக ம். ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் எவர்கள் முஃமினான ஆண்களையோ, பெண்களையோ ம். சோதனை செய்வார்களோ, அதாவது அவர்களை தண்டிப்பார்களோ, தண்டனை கொடுப்பார்களோ, ம். அப்படி தண்டனை குடுத்துட்டு மறுபடியும் அவரு இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னா, ம். அவர் தௌபா செய்யணும். ஒரு ம். முஃமின அவர் பழி வாங்குனதுக்காக, தண்டிச்சதுக்காக. ம். சும்மலம் யதூபு அவர் ம். தௌபா செய்யாமல் மரணித்து விட்டால் ஃபலஹும் அதாபு ஜஹன்னம். ம். அவருக்கு நரக வேதனை இருக்கிறது. வலஹும் அதாபுல் ஹரீக். அந்த நரகத்துல போட்டு அல்லாஹ் அவங்கள எரிச்சுருவான். ஆ. ம். ம். இன்னல்லதீன ஃபத்தனு அல் முஃமினீன். நிச்சயமா நிச்சயம் சொல்றான். அது வந்து சந்தேகமே இல்லாம. ம். ஆமா, ஆமா. ஃபத்தன்னா ஃபித்னால வருது இல்லையா? ஃபித்னா. அதாவது மிச்ச சோதனை, ம். நம்ம வந்து துன்புறுத்துவது, கஷ்டப்படுத்துவது, ம். சிரமம் குடுப்பது. ம். அதாவது இந்த இந்த நகைய உருக்குறதுக்கு தங்கத்த உருக்குறதுக்கு கூட சொல்லுவாங்க இல்லையா? தங்கத்த ம். உருக்குறது வந்து ஃபத்தன் அப்படின்னு சொல்லுவாங்களாமே இல்லைங்களா? ஃபதன். அந்த மாரி உருக்கி ஸோ அந்த மாரி துன்புறுத்தும்போது அவங்க வந்து மூமின்கள் வந்து தங்கமா தான் மிளிருவாங்க. என்ன நினைக்கிறீங்க? அ ம், ம். ஸோ அப்படியே ஒரு இந்த ஒரு வார்த்தை. அதாகுன்னு சொல்லல ஃபத்தன் சொல்றான் அல்லாஹ். அதேதான் அது. மூமினா ஆண்கள், பெண்கள். ஏன் அல்லாஹ் 2 பேரையும் சொல்லலாம். மூமின்கள். ஆமா. ம். சில இடத்துல சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும், கம்பெனிகள்ல. ம். சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு சோதனையா இருக்கும். ம். முஸ்லிமான பெண்கள போட்டு பயங்கரமான சித்திரவதை செய்வாங்க. ம். பெண்கள வந்து அதான் அவ பிறவனுடைய மனைவி. அவங்களே எடுத்துக்கலாம். ஆசியா அம்மையாரு. அவன் எப்படி வந்து அவன பிறவன வந்து துன்புறுத்தினான் இல்லையா? என்ன? ஆமா.
சும்மலம் யதூபு யாரு உடனே சும்மான்னா பிறகு ரொம்ப நாள் கழிச்சு டைம் சும்மா ஃபா ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம். வித்தியாசம் இருக்கு. டைம் நிறைய கொடுக்குறான்ல. அப்படி நீ ஆமா. வந்து தவபா செய்யலன்னா அல்லாஹ் இப்படியே கொடுக்குறான் பாரு. எவ்வளவு சிரமப்பட்டு வந்து நெருப்பு குண்டத்திலே போட்டாலும் நீ வந்து என்கிட்ட தவபா செய். என்ன பண்ணலன்னா அவனுக்கு ஜஹன்னம் சொல்றான். அப்படின்றான். ஏன்னா அவங்களும் வந்து சுட்டெரிச்சவங்க தானே. அவங்க தானே இந்த அகழ்காரர்களை தானே குறிக்கிறாங்க இல்லையா? ஆமா, ஆமா. அவங்களுக்கு ம். இந்த முஃமினூன முஃமினாத். ம். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி தஜ்ரி மின் மின் தஹ்தியல் தஹ்திஹா அன்ஹார். ذَلِكَ நிச்சயமாக الْفَوْزُ الْكَبِيرُ. ஈமான் கொண்டு நல்லறம் புரிந்தவர்களுக்கு ம். ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்தில் ம். சொர்க்கம் இருக்கின்றது. அதை சுற்றி ஆறுகள் ஓடக்கூடிய நதிகள் இருக்கின்றது. ம். ذَلِكَ الْفَوْزُ الْكَبِيرُ. இது மகத்தான ஒரு வெற்றி. ம். ம். மாபெரும் ஒரு வெற்றி. ம். ம். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி. நான் சொல்றேன், நீங்க இந்த இந்த உலகத்துல வேண்டாம் உங்கள நெருப்புல போடலாம், உங்கள ம். இரும்புல அடிச்சிருக்கலாம், உங்கள ம். சுட்டு இருக்கலாம், ம். உங்கள வந்து கேவலப்படுத்தியிருக்கலாம். ஆனா ம். உங்களுக்கு மறுமையில என்ன இருக்கு? ம். நிரந்தரமான சொர்க்கம் இருக்குன்றான். ம். ம். இதுல என்ன நமக்கு படிப்பினை? இந்த இந்த ஃபா கிடையாது. உடனே குடுத்துறான் அல்லாஹ். ம். வந்து நன்மைய 10ஆவோ, 70ஆவோ, 100ஆவோ அல்லாஹ் ஆயிரக்கணக்குல வந்து பெருக்கி குடுக்குறான் இல்லையா? தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார். கீழ ஓடும் அப்படிங்கிறது. நதிகள். ஆ இது சொல்லுவாங்கல்ல, கீழன்னா இது என்ன ஊற்றுக்கள் மாரியா? என்ன? அது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ம். அப்படி அ ப பழமை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அரசர்கள் வந்து அவங்களுடைய அரண்மனைய சுத்தி நதிகள் ஓடுற மாரி கட்டியிருப்பாங்க. ம். 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 நாலா பக்கத்துலும் ஆறுகள், தண்ணி அப்படியே அது வந்து சின்ன சின்ன மதில்கள். ஆனா ம். அல்லாஹ் சொர்க்கத்த வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனுடைய காட்சி அல்லாஹ் தான் தெரியும் அப்படின்ட்டு. ம். அது ஜன்னத். ஒரு சொர்க்கங்கள்ங்கிறான். ஒரு சொர்க்கம் இல்ல. ஆ இது வந்து ப்ளூரல்ல சொல்றான் இல்லையா? பன்மையில. ஆமா. ம். ஜன்னத். ஜன்னாத். ம். ஜன்னத். ஜன்னத்னா கவர்ட். ஜனீன்ங்கிறாங்க. ஜன்னத்னா இந்த ஃபுல்லா பச்சையா இருக்கும். வெயிலே ம். இருக்காது. பச்சை பசேல்னு இருக்கும். ம். இதெல்லாம் பாருங்க, மரத்த பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமக்கு ஊர்ல. சொல்லுவாங்க, வெயிலின் அருமை நிழலில் தெரிய வரும். அதேதான், அதேதான். மெட்ராஸ் எல்லாம் பார்த்துட்டு டி நகர்ல கொஞ்சம் போய் பாருங்க வெயில்ல. அவ்வளவு யா நல்லா அல்லாஹ் ஆ, செத்து செத்து போயிடுவான். மூளை உருகி ஊத்திடுது. அல்ல அல்ல. ஆ. இது தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நிக்காது. ஆ. நம்ம ஆறுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மழை ம். காலத்துல ஓடும். அப்புறம் காஞ்சு போயிடும். இங்க ம். அப்படி கிடையாது. ம். ஓடிட்டே ம். ஓடும்னு சொல்றான் பாரு. தஜ்ரி. என்ன? நின்றா தானே உங்களுக்கு வந்து அந்த குளம் மாரி நின்றா தண்ணி வீணா போயிடும் இல்லையா? ஃப்ரெஷ்ஷா ஆமா. இருக்கும். தண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர். அதுதான் உண்மையான வெற்றிங்கிறான். தாலிகல் ஃபௌசுல் கபீர். என்ன? மாஷா அல்லாஹ். ம். பெரிய ஒரு மாபெரும் வெற்றி. மிகப்பெரிய வெற்றின்றான் அது அல்லாஹ். ம். மிகப்பெரிய வெற்றி. ம். சில இடத்துல சொல்லுவான். நரகத்திலிருந்து வெளி வெ அ வெளியாயிட்டாலே ஃபௌசல் முபீன் அப்படிம்பான். என்ன? என்ன? அது என்ன ஆமாமா. என்ன நரகத்துல அது என்ன சொல்லுவான்? இது கபீர்ங்கிறான் பாருங்க. அதோட பெருசு இது.
என்ன? பெருசு, அதை விட பெருசு. அல்லாஹ். அங்க வந்து முபீன்னு இங்க கபீர் யூஸ் பண்ற மாதிரி. கண்டிப்பா, கண்டிப்பா. இது குர்ஆன பார்த்தாவே போதும்ண்ணே, ஒருத்தருக்கு ஹிதாயத் கிடைச்சிரும்ண்ணே. ஆமா. பாருங்க, அது முபீன்றான், ஃபௌசுல் முபீன். இங்க அது வந்து ஃபௌசுல் கபீர்ன்றான். அது வந்து டாக்டரேட், அது வந்து டிகிரி, இது மாஸ்டர் டிகிரி. இது மாஸ்டர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி. சோ நம்ம இதுக்கு முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன், ஆமீன், ஆமீன். சோ கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். விவசாயத்துல ஜன்னத் அஜிதும் சுவனங்கள் உண்டு. மாஷா அல்லாஹ். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நிச்சயமாக அடுத்தது வந்து உமது பிரச்சனை பிடி மிக கடுமையானதுங்கிறாங்க. என்னத்துக்கு? நரகவாசிகளை பத்தி ஒரு வார்னிங் கொடுக்குறான் மறுபடியும். இந்த ஆஹ் பத்ஷ ரப்பிக பத்துஷ்னா பிடிக்கும். ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து 3 வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. ஆஹ் காபிர்கள், ஈமான்தாரிகள், முஷ்ரிக்கீன்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய ஒரு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. இப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க இப்போ. என்ன? ஸோ இவங்கள பார்த்துட்டு சில பேரை பார்த்துட்டு நல்லா டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. ரசூல் சொல்றாங்க, இவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன? ஸோ கண்டிப்பா. சொல்றோம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரி என்னுடைய பிடி ரொம்ப கடுமையானதுன்னு சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். பத்திஷன்னா பிடிக்கிறது. பத்துஷ்னா பிடிக்கிறது, இந்த கிரிப்பா பிடிக்கிறது, ஸ்குவீஸ் பண்றது. ஆமா. ஷித்தா, ஷத்துல் வசாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஆயத்தை வச்சுக்கலாமான பையனை ஸ்கூல்ல கூப்பிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மஷூரா இன்னைக்கு சரி சரி ஓகே. மார்க்கம் சம்பந்தமா சரி கூப்பிட்டு இருக்காங்க, அதான் போயிட்டு வந்துருக்கேன். சரி. ஸோ இதோட இந்த அந்த 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 குட்டி பையனுடைய ஸ்டோரி படிங்கண்ணே. அது வியாசாலிகிட்ட வருதுண்ணே. அது அப்படியா? சரி. ஆமாண்ணே. அதை நான் ரொம்ப உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். அதை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னாக்கா ரொம்ப இதுவா இருக்குண்ணே. இப்னு கசீர்ல இருக்கு. இப்னு கசீர்ல இப்னு கசீர்லயும் இருக்கும், உங்களுக்கு இதுலயும் இருக்கும், ஆன்லைன்ல இருக்கு. ஆன்லைன்ல இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நான் இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், தமிழ்ல இருந்தாலும். சரிங்களாண்ணே? ஓகே. நல்லது நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும்.